இவருக்கும் மனசுல சங்கடமாயிடுது. என்னடா இது, இவர் வந்து சாயங்காலம் கேட்டா என்ன சொல்ல போறோம், ஏன் இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்றா. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. காஞ்சிபுரத்துல மகா பெரியவா அங்க உட்கார்ந்து தரிசனம் கொடுத்துட்டு இருக்க. அப்ப வந்து எல்லாம் வந்து நிறைய கும்பல் வருது. அதுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல வசதியானவா, அவ வந்து பெரியவா முன்னாடி பழம் பூ எல்லாம் வச்சு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி இது பண்றா. பெரியவா அவளை பத்தி விசாரிச்சுட்டு அவளோட குறையெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி நீங்க கிளம்பலாம் அப்படின்னு. கிளம்புறதுக்கு முன்னாடி பெரியவா என்ன சொல்றா, அவ 2 பேரையும் கூப்பிட்டு நீங்க எந்த வழியா போறேன் அப்படின்னு அவளும் சொல்றா. அப்படியா, போற வழியில நெமிலின்னு இருக்கும், அங்க போய் பாலாவை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் போங்கன்னு பெரியவா சொல்றா. பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் அப்பிலே கிடையாது. அவ என்ன பண்றா, டிரைவரை கூப்பிட்டு நேர போய் அங்க நெமிலி போய் பாலாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலான்னு இவ வந்து அங்க நிக்கிறா. மத்தியானம் ஆயிடுத்து, அவர் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவ வரா. இவ வந்தோடனே வாங்கோ, நீங்க எங்க இருந்து வரேன்னு கேட்டோடனே இவ சொல்றா, இந்த மாதிரி மகா பெரிவாதான் என்ன அனுப்பிச்சார். மகா பெரிவா வந்து இந்த நெமிலி பாலாவை பத்தி சொன்னார். ஆஹா, மகா பெரிவா இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காளா? தாத்தா நிறைய சொல்லி கேட்டிருக்கேன், இங்கேயே வந்து இருந்து இதெல்லாம் பண்ணா. அதுக்கப்புறம் வந்து பெரியவா இந்த சைடு வரல, பெரியவா ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்கிறதே எங்களுக்கு பரம சந்தோஷம் அப்படின்ற. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றா, பாலாவை பாக்குறா, நமஸ்காரம் பண்றா, சாப்பிட வாங்குவோன்னு சொல்லி இவாளுக்கு வந்து எப்பவுமே வரவாளுக்கு போஜனம் கொடுக்கறது வந்து அப்பெல்லாம் இவாளோட இதுவா இருந்தது. இப்ப கூட்டம் கும்பல் வந்து கட்டுக்கடங்காம இருக்கிறதுனால இவாளுக்கு இப்ப இதுவா இல்ல, முன்னாடி அந்த மாதிரி இருந்தது. கூப்பிட்டு அவளுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போடுறா. சாப்பிட்ட உடனே அவர் என்ன பண்றார், அவர் வந்து ஒரு கவரை எடுத்து பாலா கிட்ட வைக்க. உடனே இவர் சொல்றார், வேண்டாம், பணம் எல்லாம் எடுத்துன்னு போவோம், பணத்துக்காக இது செய்யறது இல்ல, பணம் வேண்டாம் அப்படின்னு. அவ சொல்றா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, எப்படி வந்து உங்களுக்கு வந்து தெய்வமோ எங்களுக்கும் அவ தெய்வம் தானே, என்னோட தெய்வத்துக்கு நான் செய்யறதுக்கு பிரியப்படுறேன், சோ இந்த பணத்தை நான் இங்க வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. இவர் அதை பிரிச்சு கூட பாக்கல. அந்த நேரத்துல அவரோட ஃப்ரெண்டு வெங்கட்ரமன் அவர் வந்துடுறாரு. வந்த உடனே வைஃப் சொல்றா, பத்தேலா காலம்பரையே சொன்னேன், எதுக்காக இந்த மாதிரி சொன்னேன், பெரிய கடவுள் பார்த்துப்பாருன்னு சொன்னேன்ல, இப்ப கடவுள் என்னத்த பார்க்க போறார், போங்க போய் இது பண்ணுங்க, ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்னு போற. போயிட்டு சொல்றாரு, அப்பா நான் வந்து உனக்கு கொடுக்க முடியாதுன்னு காலங்காத்தால நீ வந்து கேட்டத சொன்னா தர்ம சங்கடமா உனக்கு இருக்குமேங்கிறதால சொல்லிட்டேன், அம்பாள் ஏற்பாடு பண்ணுவான்னு நினைச்சேன்ப்பா, இது வரைக்கும் எனக்கு இன்னும் தேரல, நீ என்ன பண்ணி இந்த கவரை எடுத்துக்கோ, இந்த கவரை எடுத்துட்டு நீ போ, இதுல என்ன இருக்கோ இத நீ வச்சுக்கோ, அதுக்கப்புறமா நான் வந்து மிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடுறேன். அவருக்கும் ஃப்ரெண்டோட நிலைமை தெரியும். அதனால என்ன சொல்றாரு, பரவாயில்லப்பா என்ன தேர்வதோ இதை எடுத்துட்டு போறேன், வேற ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போய் வாசல் தான் அந்த கவரை திறந்து பாக்குற. கவர்ல வந்து 1001 ரூபாய் இருக்கு. இவருக்கு கொடுக்க வேண்டியது 1000. என்னப்பா இது, இதுல இருக்கிறத எடுத்து மிச்சம் தரேன்றிய, மொத்த கடனும் அடைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறா. பெரியவா அப்படின்னு சொல்லி அழறாரு அவர். நான் உன்னை ஒரு நாளும் கூப்பிடவே இல்லையே, உன்னை நான் எதுவுமே இது பண்ணலையே, நீ வந்து காமாட்சியான நீ வந்து என்னோட கஷ்டம் தெரிஞ்சு வந்தியா அப்படின்னு. பெரியவா வந்து இவர் போய் நமஸ்காரம் பண்ணல, எந்த ஒரு இதுவும் பண்ணல. இவரோட பூஜைய கிரமமா பண்ணிட்டு இருக்கார், தாத்தா வழியில போயிட்டு இருக்கார். பெரியவா அதை எதிர்பார்க்கல, நீ வந்து எனக்கு பூஜை பண்றியா, நீ எனக்கு இது கொடுக்குறியா அது கொடுக்குறியான்னு எதுவும் எதிர்பார்க்காம அந்த பங்காரு காமாட்சி வந்து அவருக்கு அருள் கொடுத்து அவரை வந்து கஷ்டத்துல இருந்து நீக்கியிருக்கா. இதுல இருந்து ஒவ்வொருத்தருக்குமே நான் சொல்றது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில பல விதமான அடி வாங்குறோம். அதாவது எல்லா விஷயத்திலயும் ப்ரொஃபஷன்லயா, வெளியில வந்து ப்ரொஃபஷன்ல நல்ல அடி வாங்குவோம், வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் போகும். நமக்கு ஒரு சில சமயம் ஏன்டா உயிரோட இருக்கோம் அப்படிங்கிற அந்த விரக்தி வரும். விரக்தி வரும்போது வந்து தவறான எண்ணங்கள் நம்ம மனசுல அலமோதும், இதை பண்ணிக்கலாமா அதை பண்ணலாமா, நம்ம போய் போயிடலாமா அப்படின்னு. அந்த நேரத்துல கண்டிப்பா நம்மளால கடவுளை இது பண்ண முடியாது, ஏன்னா துக்கம் தான் நம்மள மீறிட்டு வரும். அந்த துக்கத்தை நம்ம அடக்கிண்டு அந்த நேரத்திலயும் அந்த பகவானை இப்பவே புடிச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா துக்க நேரத்துல வந்து அவர் நம்மள வந்து கண்டிப்பா கை தூக்கி விடுவார். இது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கா, நானும் அதை நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். இதெல்லாம் அந்த மாதிரி கதைகள் எல்லாம் நிறைய நம்ம கேட்டு 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 நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கணும். எந்த விதமான துன்பமும் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. மகா பெரிவான்னு நான் சொல்றேன், எந்த தெய்வம் அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தை இருக்க பிடிச்சுக்கணுங்கிறது தான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. ராம் ராம். வெரி குட்மா, சூப்பர் சூப்பர்மா. நீ வந்து ரம்யா
இது நியாயமா சொல்றியாம்மா? இன்னைக்கு போன வாரமே சொல்ல முடியலையே. சொல்றேன்னா சொல்லுமா. எப்படி சொல்லுவாங்க?